நம்மளை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அதில் ஒரு மிக முக்கியமானது, இதுதான் பெஸ்ட்டு. அது என்னன்னா, தேவனை குறித்த உங்களுடைய கண்ணோட்டம். தேவனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த உலகம் எப்படி பார்க்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவனை நீங்கள் ஒரு விதமாக அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அந்த அறிவு, சத்தியத்தின்படி தேவனை நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க இல்லையா? அந்த அறிவு தான் உங்களுடைய பொக்கிஷம், அதுதான் உங்களுடைய ஆஸ்தி, அதுதான் உங்களுடைய அந்தஸ்து, அதுதான் உங்களுடைய ஐஸ்வர்யம், அதுதான் உங்களுடைய ஆரோக்கியம், அதுதான் உங்களுடைய புகழ், அதுதான் உங்களுடைய மேன்மை, கனம் எல்லாம். ஏசப்பாவை நீங்கள் சத்தியத்தின்படி எவ்வளோ அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. ஆமாம், அதுதான் உங்களுடைய சம்பாத்தியம். இந்த பூமியில் நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சொத்து வாங்குனீங்க, எத்தனை பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க, ஊருக்கு என்ன செஞ்சீங்க, நாட்டுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த உலகத்துக்கான காரியங்கள் இருக்குது. இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுறது. தேவனை நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க இல்லையா? அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலன் இருக்கு இல்லையா, பலன் இருக்கு இல்லையா, அது சில காரியத்தை செய்யும். அதுதான் ராஜ்யத்தை கட்டுறது. அதுதான் நம்முடைய அடையாளம், அதுதான் நம்முடைய அந்தஸ்து. ஓகே, அதுதான் சிறந்தது உலகத்திலே. அது தேவனுடைய பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றது. ஆமென். அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்த நீங்கள், நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த உலக காரியங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள், ஆஸ்தி சேர்த்து வைக்கிற, அந்தஸ்து சேர்த்து வைக்கிறது, இதுவும் இருக்குது. இது கட்டாயம் இருக்குது. இது 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 இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு அதுவும் இருக்குது. அது கிஃப்ட்டு. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் கிஃப்டை மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக கிஃப்டை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. புரிகிற மாதிரி சொன்னால், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், கிஃப்டாக கிடைக்க வேண்டியதை, இலவசமாக கிடைக்க வேண்டியதை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை. ரேஷன் கார்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இலவசமாக, இங்கே இருக்குது, இலவசமாக அரிசி வாங்கிடுறாங்க. அரிசி வாங்கிட்டு வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்ககிட்ட 5 ரூபாய்க்கு, கிலோவுக்கு 5 ரூபா போட்டு விற்றுறாங்க, கிலோவுக்கு 10 ரூபா போட்டு விற்றுறாங்க. இப்போ புரியுதுங்களா? நம்ம தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும். ஓகே, சரி. அதனால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அப்படி ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிற சத்தியம் இருக்கு இல்லையா? சத்தியத்தின்படி தேவனை ஒரு விதமாக அறிஞ்சு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமானது. அதுதான் உங்கள் சொத்து, அதுதான் உங்கள் கூட எப்போவுமே நிலைச்சு நிற்கும். அப்போ இது இருந்துச்சுன்னா, நான் சொன்ன கிஃப்ட்டு, நல்ல குடும்பம், ஒரே மனைவி, ஒரே கணவன், பிள்ளைகள், அண்ணன் அக்கா தங்கச்சி, சொந்த பந்தம், உறவுகள், நாட்டுக்கு நல்லது செய்கிறது எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் மெயின். இது இல்லைன்னா, இதுதான் மூலப்பொருள்னு கூட சொல்லலாம். இதுதான் மேன்மையானது. அது இருந்துச்சுன்னா இது இருக்கும், இதெல்லாம் கிஃப்டாக வந்துடும். ஆனால் இதை மட்டுமே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலான அந்த வாழ்க்கையை பார்க்க முடியாது. தேவனிடத்தில் தேவனை ஒரு விதமாக அறிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது நடக்காது. அவங்க வீட்டை கட்டலாம், மாளிகையை கட்டலாம், பிள்ளைக்கு 100-200 பவுனு கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டு காரை கொடுத்து கல்யாணத்தை பண்ணலாம், கல்யாணம் கட்டலாம், பேர பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கரமான காரியங்களை செய்யலாம், சொத்து வாங்கலாம், ஊரே வாங்கலாம், ஏக்கர் கணக்கில் வாங்கலாம், எஸ்டேட் வாங்கலாம். ஆனால்
அதெல்லாம் ரெண்டாவதான். அது எதுவுமே அவங்களுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனப்படாது பரலோக ராஜ்யத்துக்கு. பரலோக தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் பெருசே கிடையாது. சரிங்களா? ஆமென். அதை விட மேலானது தேவனிடத்தில் சேர்ந்து தேவனோடு இணைந்து இவங்க இதெல்லாம் செய்யும்போது எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். ஓகே, அதனால் நம்ம அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துவோம்.